என்ன காரணம்னா முளைப்பாரி தூக்கணும் வல்லையாப்பு சாப்பிடவா இங்க அள்ளிட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே விழாக்க முடியும் வாங்க பொன்னாட நீங்க பொன்னாடே சங்கு ஊதக்கூடாது ஏற்கனவே நாடகம் நக்குன மாதிரி இருக்குது ஊதிக்கிட்டு பெரிய நையாண்டி ராசுமையன் ஊதுவாங்க என் தம்பிகள் எல்லாரும் ஒரு சித்தப்பங்க பெரிய பையன் என்ன நோத்தகமான வைவாங்க அது ஊத்துறணும் இந்த ரோசை போட்டீங்கன்னா நாடகமா நம்மளாம் கரும்பு ஜூஸ் கடையில் வேலைக்கு போகணும் பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மண்டி ஓடும் மண்டி போட்டு என்னன்னு ஒண்ணு எத்த தண்டி கிராமம் சிமுண்டு சாக்கில் துண்டு வைக்க கண்டமாடா அது என்ன சாக்கு சித்தப்பு யூரியா சாக்கா கொஞ்சம் கூர்ண மரத்தில் வச்சு விட்டியா கொண்டு விட்டு போ இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு பிடிக்கிறது. எது கத்துறாங்கன்னே தெரியாது கத்தி விட்டு கடுத்து விட்டுறாங்க இந்த சென முண்டைக்கு ஒன்று ஏன்னா அன்பு தம்பி ஒரு நாளைக்கு 3 சுப்பு அரிசியை திண்டு குசி விட்டு போவான் பலசாலி சாப்பாட்டு போட்டி வச்சா வந்தேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிருதங்கத்து கொண்டிருக்கும் பழனி சேர்வாருடைய மகன் மருது சேர்வை அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாங்க. இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை கவுன்சிலர் ஐயா மூர்த்தி அவர்கள் அவங்க நினைப்பாங்க கவுன்சிலர் வர்றாங்க வருங்கால கவுன்சிலர் எங்கள் அண்ணன் உட்காருப்பா ரோசை போறியா ரோசை போட்டா குட்டியான்ல ஏறி போ தாளமுத்து கொண்டிருக்க நீளமா கவட்டுக்குள்ள கண்டேன் என்னத்தை கண்டேன் எங்க அண்ணன் நீல கண்டேன் வேற அப்போ ஒளி ஒளி அமத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மச்சான் கொத்தங்குளம் தனபாலன் மை செட் மச்சான் வாங்க மச்சான் மச்சான பாரடி அந்த 10 ரூபா தர மாட்டாரு வாங்க மச்சான் சொந்த மச்சான்பா சீமக்கரில் மண்டி ஓட்டு ஆடி கொண்டுருவோம். மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரியா மேடைக்கு வாங்க. காவல்துறை சிவகங்கை சராகம் சிவகங்கை தாலுகா சிவகங்கை சராகம் ஊரை காத்து கொண்டிருக்கின்ற கருப்புசாமி முனியாண்டி போல் காக்கி சட்டையை போட்டு எங்களை காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை என் உறவுகளை வருக வருக என அன்போடு வரவேற்கிற ஐயா. அங்கிட்டு ஒரு அதிகாரி உட்கார்ந்து இருக்கிற மூத்த அதிகாரி ஐயா வாங்க வாங்க. என் நாட்டுல துண்டு கிடைக்காம தர்றாங்க வாங்க வாங்க பூரா எனக்கு சொந்தக்காரங்க இந்த வந்தார் எங்க ஐயா எஸ் ஐயா துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்க ஒருத்தனை சுடணும்யா இந்த பெட்டிக்காரன் மச்சான் இன்னர் போட்டிருக்கீல இன்னர் வைங்க மச்சான் தம்பி ஆபரேட்டர் இன்னர் வைப்பு இன்னர் சொன்ன உடனே சும்மா காய்ச்சுக்கு தருகிறான்டா கடுகு முட்டு உளுதம் முட்டு சில சமயக்காரன் அப்படித்தான் வேப்பங்குழி எல்லாம் உருவி போடுவாங்க திப்புலி திப்புலி மண்டி ஓட்டு கொப்புலிங்க. மதிப்புக்குரிய சிவகங்கை காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த புண்ணிய பூமியிலிருந்து. ஐயா வணக்கம் ஐயா. அன்பிற்குரிய கீழக்குளம் கிராம பொதுமக்களுக்கு சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவித்த அனைத்து என் சொந்த கிராம மக்கள் அவர்களுக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா கீழக்குளத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை ஒத்துழைப்போடு உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் அணியில் எல்லாரும் அமைதியாக பார்த்து சிறப்பாக இந்த விழாவை முடிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய என்கே அவர்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஆல் இண்டியா லெவலில் வேர்ல்டு லெவலில் பிரபலமானவர். பல இடங்களில் இவருடைய இதுக்கு நான் நேரடியாக பார்த்திருக்கேன். கூட்டம் அதிகமாக வரும். இருந்த போதிலும் இதை சிறப்பாக எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து காவல்துறையின் கட்டுப்பாடோடு நடக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் பேரை சார்பாக காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எனக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி மாமன்னர் மருதொருவர் அன்பு இளைஞரணி சார்பாக எனக்கு அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்குகிறார்கள். காசக்கானா பேச இருக்கிறோம்ல. ஆறுமணியை பற்றி இந்த வந்தேன். 6 மணி 200 ரூபாயா? ஐயோ, உளுந்த வடை 7 தும்பானே. இந்தாப்பா, உளுந்த வடைக்காக என் சித்தப்பா பெரிய மகன் உனக்கு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. நன்றிண்ணே. அப்போ இந்த யூடியூப் போட்டு விடுங்க. காடமங்கலம் அன்பு தம்பி ஆறுமுகத்து அவருடைய மகன் தம்பி முருகனை அவர்களை ஒரு கைதட்டோட கூப்பிடுங்க. குறியிருந்த அன்பு மகன் பாண்டி தினா யூடியூப் சேனல் சிவகங்கை செல்லப்பா பாண்டி. இந்த தம்பி பேர் படக்கணும் இல்லையே, கருப்பியா. என் தம்பி யூடியூப் சேனல் கருப்பியா. வாப்பா, சேனல் பேர் என்ன? தொட்டிச்சம்மே. நம்ம சாமி தான் தொட்டிச்சம்மே யூடியூப் சேனல். தம்பி கருப்பியா கரெக்டா பார்க்கல. சும்பாயா இருக்கானா பாவேன். மடுவு தான் இருக்கு. அது வாலியும் கொஞ்சம் வை. துண்டு ஓடுறது அவங்க இங்கே எதுக்குடா கும்பிட்டு வர்ற? வெவ்வேறு தூக்க வரிச்சிலே வர்றாங்க. அங்கே ஒரு அக்கு உட்காந்துருக்காரு வெள்ளைக்காரன். ஆஸ்திரேலியாவா? வணக்கம்டா வங்காளி. வணக்கண்டா புள்ள. கருவக்காட்டுல இருந்து அப்புறம் அப்படித்தானே சொல்ல முடியும். சிவகங்கை சீமக்கருவா அதிகமா உள்ள 2 மாவட்டம் எதுனா சிவகங்கை ராமநாதபுரம் இருந்தேன். வணக்கம்டா உள்ள சீமக்கருவில இருந்து எல்லாத்துக்கும் போட்டிலாம் போய் சீமக்கருவில என்ன பண்ணிக்கிட்டு இருந்துக்கீங்க? எங்களுக்கு பொன்னாடை போத்தி சார் போய்ப்பா எக்கோய் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி மறக்க முடியாத மாபெரும் கிராமம் கீழக்குளம் ஓட்டக்குளம் அன்பு உறவுக்கெல்லாம் மாமன்னர் மருதொருவர் அன்பு வாரிசுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கூப்பிட்டா சாமி வருமா? வருண்ணே. எங்க ஆத்தா வருமா? அழகனாச்சி பெண்ணு ரூபத்துல தாய் மேல இறங்கி நீ ஆடி வந்து இந்த யூடியூப் சேனல்ல தள்ளி விடணும். நாங்க 4 பேர் அங்கிட்ட ஒரு பழம் கடை இருக்கு. அதை 2 ஊக்கிட்ட பொத்து விடணும் தான். அரும்பு குறையாம ஆடி வரணும். அன்னைக்கு பற்றி ஒருத்தன் ஜாமி ஆடிட்டு பலூன் கடையை தூக்கிட்டு போயிட்டேன். என்ன ஜாமின்ட்டே நான் முறியும் பறவை காவடி நினைச்சு தூக்கிட்டு போயிட்டேன். இப்பத்தையும் யோசிச்சேன் காமெடியா. ரெடி. ஹலோ 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 அது ஒரு காலம் இந்த குளம் இந்த ஓட்டங்குளத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம். இந்த மருது படையில பிறந்துட்டு இந்த சேர்வாறு குலத்தில் பிறந்த மக்கே இந்த சாமி மூரா சொன்ன சொல்லும் மாறாது, சொல்வாக்கு தப்பாது. இங்க உள்ள அழகனாச்சி அம்மாய் இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல இறங்கி வர போறேன் குண்டு கிளியே எங்க கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே ஓடி வா தாயி. ஏ தித்தக்கர பொன்றாக்கு எங்க தித்தக்கர ராக்காயி உனக்கு தொட்டிச்சி மாரியாத்தா காளியத்தா மந்தையம்மானு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம உங்க அண்ணன் 18ஆம் படியான கூட்டி வந்து எங்க ஐயனாரு ஏறட்ட பிள்ளை ஐயனாரு எந்த குதிரப்பா இந்த கூட்டத்தில உன் சொந்த குதிரை சொன்ன சொல்லும் மாறாது, சொன்ன சொல்லும் மாறாது. எங்க
பாட்டை அடிச்சு வச்ச செந்தகடும் ஆறுமாடா முளப்பரிதான் எடுத்து மொத்தமாக விரதம் இருந்து மொத்தமாக விரதம் இருந்து தாய் முளப்பரி தான் எடுத்து இந்த ரெண்டு ஊரு ஒத்துமையா விரதம் இருந்து எங்க அழகு நாச்சி அம்மா சிரிச்ச முகத்துக்கு இங்க சிவகங்கை சீமை திரும்பி பார்க்க முடா அழகு நாச்சிய நீ சிறச்சே முகத்துக்கும் இந்த சிவகங்கை ஜீவ திரும்பி பார்க்க முடியாதாயி அழகனாச்சி அம்மாவை ஓடி வாதாயி அழகு நாச்சி இருக்கையா தாய் இல்ல மனுஷங்க மாறி நீ மாறி படுத்திருக்கையா என்ன நினைக்கிற வாதாயி எங்க அழகு நாச்சி அம்மா இந்த அகமுறையால் வம்சத்தை காக்க வந்தவடா எந்திரிதாயி என் தெய்வமே அழகனாச்சி அம்மா நீ ஓடி வாதாயி ஆடி வாதாயி அழகனாச்சி அம்மா தங்கச்சி வந்துட்டாடா தங்கச்சி வந்துட்டாடா காளியம்மா எங்க ரெட்ட புள்ள ஐயா நார காணாமுடா அம்மா கரையா எங்க ஐயா நாருக்கு பிறகரா தான் படுக்க வெள்ள நில குதிரை ஏறி விளையாட ஓடி வாடா ஐயா நாரு வெள்ள நல்ல குதிரையிலே ஓ தங்கச்சி காளி அழகனாச்சி அம்மா பார்க்க ஏறி ஆடி வாடா கருப்பு எந்திரா வாடா வாடா ஓடி வாடா நாடு மலையாள நாடு மலையாள நாடு எங்க மலையாள சாமி எங்க பெரிய கரும்புச்சாமி மதுரை அழகு மலைக்காடு எங்க பாட்டையும் படுத்திருப்பது அருவி மலை சொங்கடா கருப்பு கருப்பு ஓடி வாடா நீ ஆவேசமா ஆடி வாடா கருப்பு வாடா உன் அருவா துணி எரிஞ்சாடா பாலாறு தேனாறு பாலாறு தேனாறு எங்க 18ஆம் படியா வந்தது மலத்தாட்டு தண்ணியில ஓடி வாடா நீ ஆடி வாடா பாக்கு நல்ல மரம் வளர்ந்து பக்குவமா வெட்டி செஞ்சு பாக்கு மரம் வளர்ந்து எங்க கருப்பனுக்கு பக்குவமா வெட்டி செஞ்சு தெற்கு மரம் வளர்ந்து ஓடி வாடா எங்க கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு வெட்டி செஞ்சு சித்திர மாசத்தில எங்க தேனூர் மண்டபடியில இந்த சேர்வார் மையம் திரியாடுன நாளையில வாடற ஈரம் போச்சாடா கருப்பா எங்கடா இருக்க உன் உள்ள கூப்பிடுற ஆடி வாடா தூய் வா வாடா கருப்பு மதுரல்ல அண்ணனே மாநகரா எனக்கு மாடலகே எனக்கு தல்லாகுளம் பாட்டிமுனி மேலமட கம்மாயா எங்க பாண்டிமுனி மேலமட கம்மாயா பாண்டி எந்த மடடா உனக்கு எந்த மட பாண்டி உகந்த மட சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி
இளவட்ட பையன் ஒரு ஆள் தான் நான் அந்த முண்டை கேமரா தள்ளி விட்டாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல, சாமி வந்துச்சுன்னா கேமரா என்ன மைக் செட்டியா அன்னைக்கு ஒருத்தன் காலி பண்ணிட்டேன். ஆனா மைக் செட்டை வரமாட்டாங்க, முண்டை கரண்ட் அடிச்சு போறோம். சாமி இருக்கு, சாமி இல்லை என்றால் இத்தனை மக்களும் இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு நம்ம சாமி கும்பிட முடியாது. இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலத்துல இந்த சேருவார் மங்கி எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, இந்த அகமுடையார் வம்சத்தை தன் வாரிசுகளை எப்படி உருவாக்குனாங்கன்னு இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். சும்மா கிடையாது. நாங்க பரம்பரை கோடாங்க, ஆடாத சாமி ஆடும், இறங்காத தெய்வம் இறங்கும். இங்க உள்ள எங்க ஆத்தா தத்துருவமா இருக்கா, அழகனாச்சி அம்மனும் எங்க ஐயனாரு கருப்பே முனியாண்டி, எத்தனை சாமி இங்க இருக்கு அத்தனை சாமி துரியாது. நீ பெரியாளு நான் பெரியாளு, நமக்கு என்னன்னா இன்னும் பொறுமை வத்தல. இந்த வீர குணம் இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம பிழைக்க தெரியாம இருக்கும். என் அன்பு இளைய சமுதாயம் என் தம்பிகளுக்கு சொல்றேன், வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனமும் இருக்கும். அதுதான் இந்த முக்குலத்தூர் வம்சம். அன்னைக்கு வீரமங்க வேலுநாச்சியா இல்லை என்ற அந்த சிவகங்கை சீமையே கிடையாது. அதே மாதிரி காளியாறு கோயிலை இடிக்க வந்தான் வெள்ளையக்காரன், வெள்ளக்காரன் ஆய். அது ஒன்று. இரண்டாவது கட்டமும் சகோதரி ஊமத்தரை வந்து அடைக்கலம் கேட்டது மருது சகோதரன், அதனால உயிரை இழந்தார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். வீரத்துக்கு பேர் போன மாவட்டம் ராமநாதபுரமும் சிவகங்கை சேர்த்து சொல்லிக்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஆரம்பத்துல நம்ம சிவகங்கை மாவட்டமே கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டம். நான் சின்ன வயசுல மஞ்சள் கலர்ல ஒரு லெட்டர் வரும், அதை பார்த்தா களிச்சேரி போஸ்டர் போட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தான் வரும். நம்மளும் ராமநாதபுரம் மாவட்டம் தான் எல்லாரும். இடையில பிரிக்கப்பட்ட மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம். எந்த மாவட்டத்தில் நம்ம பிறந்தாலே அவன் தமிழ்னா ஒரு வீரர் இருக்கும், தமிழ்னா ஒரு பேர். இந்த அர்றாரெல்லாம் சொல்லக்கூடாது, இருப்பா இரு, நான் மாநாடா பேசிக்கிட்டு இருக்கேன். இரு பங்காளி, நீ இப்போ எப்படி இந்த ஸ்டாண்டை சாச்சி விட்டுருவ. அந்த நிக்கிற உறவுகள்லாம் தயவு செய்து உட்காரலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிராமத்தை சுத்திய நாடகம், அத்தனை நாடகம் நடந்தாலும் இந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து வந்த உறவுகளை பாதம் தொட்டு வருகவர்கான வரவேற்கிறோம். தம்பி ஏற்கனவே ரேஸ் மாட்டுக்கு போவியாப்பா, இல்ல வடமாட்டுக்கு போவியா, ஜல்லிக்கட்டு போவியா? என்ன அழகரு புர்ரா புர்ரா அவங்க வாட்டுக்கு அங்கிட்டு போய் அடிச்சு விட போறாங்க, விசில் அடிப்பாங்கன்னு. நீ ஒரு காலி குதிமை. நன்றி. வேற அன்பு கொண்ட உயிரிலும் மேல வீரத்துக்கு பேரு போன, பாசத்துக்கு பேரு போன, வந்தவர்கள்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் மக்கள் பிறந்த பூமி, இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்த என் அன்பு உறவுகள் கீழக்குளம் ஓட்டக்குளம், இந்த புண்ணிய பூமிக்கு வருகை தந்துள்ள அத்தனை தமிழ் உறவுகளையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வருக அன்போடு வரவேற்கிறேன். எத்தனையோ ஊருக்கு போயிடுவேன், கை தட்டலாம்னு சொன்னாத்தையும் தட்டுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அதிகமா கை தட்டிய காரணம் அதிகமா நீங்க கும்மி அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் பாயிண்ட். கும்மியலை கண்டுபிடித்தவனே நம்ம பாட்டேன். அன்றைய காலத்துல கும்மி ஓட்டும் போது எங்க அப்பத்தாலாம் கொட்டும், ரெண்டே தட்டுத்தேன். காரும் போறத பாருங்கடி, கரு கதறி போறத பாருங்கடி, ஊருக்கே கேட்காது. ஊமையாவே தட்டிக்கிட்டு போய் இழைச்சி நீச்சல் தண்ணி குடிச்சு படுத்துருங்க. இன்னைக்கு இளவட்ட பிள்ளைய உரம் கும்மி ஓட்டுது குத்தாட்டம் தான். ஏய், இந்த பாட்டுல எவன் எழுதுனேன்னு தெரியல. கிளம்பிட்டாலாம் ஆத்தா, கிளம்பிட்டு ஆத்தாவை கிளம்பி விட்டு இங்க என்ன உனக்கு ஊர்ல என்னடா விளையாண்டு? சரி சரி, எப்படி எழுதணும்னா, ஆத்தா புறம் போட்டாலாம், ஆத்தா புறம் போட்டாலாம், முளைப்பாரிய தூக்கிக்கிட்டு எல்லைக்கு புறம் போட்டானா நாயம், கிளம்பிட்டானா ஆத்தா புறம் கிளப்பி விட்டு ஊர்ல என்னடா வேலை? பொறுமசாமி மைத்த புடுங்க தம்பி, உனிய வச்சு தள்ளி ரிவர்ஸ் அடி கொண்டுருவேன். அப்புறம் ஒழுக்கமாரு, அதுலயும் பொம்பளை பிள்ளைய குத்தாட பாக்கணும். இது என்ன டான்ஸ்? அப்ப இங்க ஒரு ரவுண்ட் ஓடி இருக்குடா, ஒரு ரவுண்ட் நம்ம தான்டா லேட். பக்தி என்பது மனசுல வச்சு ஒரு மனதோடு கும்மி கொட்டுவது, தெய்வ பக்தியோடு கொட்டுனால ஆத்தா அங்கனே இருப்பான். ஏய் ஓயின்னு. ஆனா ஆம்பளைய சில பேர் ஊர்ல கும்மி ஓட்டதை பார்த்திருக்கேன். சில பேர் தண்ணியை போட்டு சட்டியோட கும்மி ஓட்டுறேன். பொண்டாட்டி போய் விளக்க மாத்திட்டு போய் படுற தூமி குடிக்குமே அடிச்சு. தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இல்லை என்றால் நம்ம இல்லை. இந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வம் இருக்கு. பெத்த தாய் தகப்பன் தான் முத தெய்வம். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், என் தம்பிகள்லாம் ஆக புத்திசாலி, அறிவாளி.
அதுல இந்த சிவகங்கை சீமையில பிறந்தால் என்றால் அவனுக்கு பாசமும் வீரமும் அதிகமா இருக்கும் என் தம்பிய. ஆனா வைவாங்க இப்ப என்னையே அங்கிட்டு போவாங்க மொத்தம் ஒரு பப்புனாண்டுவேன். ஆனா அவன் தான் ஓடியாந்து விழுந்தா தூக்குவேன். அதான் என் தம்பி. தம்பினா யாரு தெரியுமா? இடியாப்பம் இடியாப்புள்ள இடியாப்புள்ள தம்பி. தம்பி வந்து பாக்கொலக்கட்டை. தம்பிகள்லாம் யாரு? தம்பியெல்லாம் தம்பி அல்ல, அண்ணங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை என்றா அவங்க தான் தம்பி. நமக்கு மூத்ததாக பிறந்த அண்ணன் அண்ணனே இல்ல, அப்பா. இவங்கெல்லாம் நமக்கு அப்பா, நம்மளை தூக்கி வளர்ப்பாங்க. ஆனா அப்பான்னு சொல்லுவேன். அந்த முட்டையை நம்மளோட கட்டிங் கேட்கிறாங்க. விதி பேக்குதி சர்ரா குதி ஒழுக்கமாறு காசை வெட்டி போட்டு. அதே மாதிரி யாரும் யாரையும் பார்த்து போராமப்பட வேணாம். உண்மை அதான். போராம இருந்த உலகத்துல நீ சுதாரிச்சு உன் தொழிலையும் உன் குடும்பத்தையும் நம்பு, நீ வெற்றி வருவாய். அது இருக்கா? கிடையாது. இப்ப எல்லாரும் சந்தோஷமா பார்த்தா நல்லா கட்டி பிடிப்பேன். அங்க இருந்து வர விருந்தாடி அத்தை வாங்கத்த வாங்க, மருமக வாங்கத்த. ஐயோ ஒரு வருஷம் ஆச்சு எங்க அத்தை எனத்த காலை கந்திரிய சுகர் காலை எடுத்துட்டாங்க தா. ஐயோ அந்த காளியாத்தா கண்ணு இல்லையா, ஆனா அந்த முட்டையே வேண்டியிருப்பா. எங்க அத்தைக்கு ஒத்த காலு போட்டு முகத்துல பார்க்கும் போதே சிரிப்பு காட்டுறேன். சிவகங்கை பஸ் நாள் பார்த்தா வாங்க மச்சான் மச்சான் வா மச்சான் என்ன மச்சான் சாப்பிடுறியா அங்க போனோடனே காலை இவன நாளைக்கு காலி நின்றாங்க. இந்த உலகம் பொலியான உலகம். அதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில நடிக்க கத்துக்கங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். ஆனா ரொம்ப நல்லவனா நடிச்சிடாத. ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதுன்னா கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டேன், கொன்றுவாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லணும். எல்லாரும் கணேஷ் கோயில போட சொல்லணும். தம்பி செருப்பு கிட்ட அடிச்சே விடுவேன். நாடா நின்றாலும் பரவாயில்ல வெண்ணமேனே. நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? கணேஷ் போயில கூலி போய் இருறா நல்லா இருக்குமானே. உண்மையிலே சாதிக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்ட அத்தனை தமிழ் மக்கள் இதயத்திலே இடம் பிடித்த ஒரு மகா மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கும் பாருங்க. யாருமே அவரை அரசியல் தலைவரா நினைக்கல. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் அதிகமாக கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு நடிகன்னா கேப்டனை பத்தி தான். ஆனா எல்லாரும் சொல்றாங்க, யாரும் முகத்தை பார்த்தே கூப்பிட்டு காசு கொடுப்பாரா? என்னடா கவலையா இருக்கு? அந்த சினிமாவில் வேலை ஆக்கணும் யாராவது சோறா இருந்தா ஏன் அப்படி இருக்கேன் வாடா, என்னடா எங்க அம்மாவுக்கு முடியலைங்க ஐயா கேப்டன், உடனே மேனேஜர் சொல்லி 1 லட்சம் கொடுத்து விடுறாங்க. அப்படி ஒரு மனிதனை வாழ்ந்துருக்கிறேன். நான் அன்னைக்கு சேவன் படம் சிவகார்த்திகேயனை சந்திச்சு பேசும்போது அந்த அண்ணனே சொன்னார், நான் இன்னைக்கு புடேசனை வச்சு எத்தனையோ படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லா நடிகரும் எல்லா சக கலைஞரும் சாப்பிட்றாங்க. சிவகார்த்திகேயனை சொன்னார், இது காரணமே கேப்டன் ஐயா தான் இது காரணம் என்று சொன்னார். இங்கே என் தம்பியெல்லாம் கருணைங்க தான். பிறருக்கு உதவி செய்பவர்கள், பிறருக்கு உணவு கொடுத்து பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா நினைச்சு வணங்குறேன். நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? வாழ்ற நாள் கொஞ்ச நாள் அதானே. நான் 1000 வருஷம் இதே ஊர்ல இருக்க போறோமா? அதே மாதிரி என் தம்பிகள் சொல்றேன், ஒரு விழாவோ ஒரு ஊரையே கட்டுப்படுத்துறது யாருக்கு தெரியுமா? இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர விழா கமிட்டிக்கு தான் அந்த வலி வேதனையும் தெரியும். இந்த காவல்துறை ஐயா உட்கார்ந்துருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சில அதிகாரிகளை மக்கள் தவறான கண்ணோட்டத்தில் கொண்டு சொல்றீங்க. ஆனா நான் மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அன்பாலயத்து அருகே உள்ள 4 வீட்டுக்கு நிறைய உதவி செய்ததே காக்கி சட்டை போட்ட இந்த கருப்பு சாமிகள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா உங்களை விட அதிகமா அவதானம் கட்டணும்னு நான் தான். என்ன இந்த ஆனந்த முண்டை ஹெல்மெட் போட சொன்னா அது சொல்லுது, என் மசுரே ஹெல்மெட் மாமா, அதை பார்த்துட்டு போலீஸ் விட்டுருவாங்கன்னா அன்னைக்கு 2 அறை விட்டு 1000 ரூபாய் கட்டிட்டு வந்துச்சு. ஏன் டிரைவர் ஏற்கனவே கருது வண்டி ஓட்டுனது, பெல்ட்டே போட மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன் பேண்ட்டே போட. ஏன்னா முண்டமா வண்டி ஓட்டுன அதுல பிறந்தவர் தான் வரும் தத்தண்டி மயனா. இந்த யூடியூப் 4 பேர் தான். இந்த யூடியூப் 4 பேர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த வீடியோ இந்த உலகம் உள்ள வர இந்த கிராமத்தினுடைய புகழ் உலகம் பேசிக்கொண்டே இருக்க. ஒரு கைதட்டு கொடுக்கும். இன்னைக்கு கம்மி 1000 கணக்கு 2000 கணக்கில் கூட்டம் இருக்கும்போது சாமி அழைச்சா கேமரா பிடிக்கிட்டு கையோட நிற்பாங்க. சடங்கு வீட்டில் எடுக்கிற மாதிரி இப்படியே. இது உனக்கு தெரியாது? வந்த புதுசுல என் மயம் பாண்டி
இந்த உட்காந்துருக்கல சின்ன பையமே இவர் சேர்ல ஏறிக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. இவன் சேரு கீழே ஒருத்தன் படுத்து கிடந்தாலும் நொண்டி சாமி ஆடுறவன். இவன் முண்டை கவனிக்கல. நானு என் நொண்டி பயல எந்திரின் அவன் சட்டான்னு விழுந்து சாமியாட்ட வீடியோ அனுப்பிடுறான்னு பூரா காலு கொலுசா எடுத்திருக்கேன். ஆனா எது வேணா நடக்கலாம். சாமி எப்படி கண்டுபிடிக்கிறேன் தம்பிகள் சொல்றேன். சாமி ஆடும்போது பெண்களா இருந்தால் முந்தானை விளவுவது கூட தெரியாது. அதே சாமி. சில பொம்பளைலாம் பாரு அங்கிருந்து வரும்போது செல்ல புருஷன் கொடுத்துட்டு செல்ல நீ வச்சுக்க அவங்க மாமியாட்ட சாவியை கொடுக்கும். சாவி தொலைஞ்சு போயிரு முத்த. சாமி உண்மையான சாமி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடி வந்துட்டேன். ஒரு பையன் வந்தது யாருப்பான்ட்டேன். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இந்த ஒரு கோட்டு இருந்திருக்கு, அது கீழே வந்து உடஞ்சிருச்சு. சொல்ல முடியாது. இப்ப யூடியூப்லாம் பாக்குறோம்ல, நிறைய கருப்புசாமி ஆலயத்தெல்லாம் பாக்குறோம்ல யூடியூப்ல. சாராயம் குடிச்சுக்கிட்டேன் குறியே சொல்றாங்க. கருப்பனுக்கு வந்தது சாராயமா கிடையாது. இதெல்லாம் மாய உலகம். உண்மையான சாமி ஆடினவெல்லாம் இப்போ இல்லை. எங்க ஐயாலாம் ஆடுவார் ஆத்துக்குள்ள, மானாமரம் ஆத்துக்குள்ள. எங்க அப்பத்தான் அப்படியே கட்டிச்சோரை கொண்டு வரோம். ஆனா அதை தூங்க விடலை. அந்த விரதம் இருக்கிற நாள் தான் எங்க அப்பத்தை எங்க ஐயாவை சும்மா விட்டுருக்காரு. மற்ற நேரம் வரும் உள்ளி சினையாத்தியா இருக்கும். இல்ல வீட்டுல பிரச்சனையாத்தியா இருக்கும். என்ன இதே வேலையா இருப்பாங்களானே.